மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ பலி எண்ணிக்கை எவ்வளவு என்ற தகவல்? 31ங்க. உயிரிழந்த நிலையில் வந்த உடல்களின் எண்ணிக்கை 31. 6 குழந்தைகள், 9 ஆண்கள், 16 பெண்கள், மொத்தம் 31 உடல்கள் இப்போ அங்கிருந்து வந்திருக்கு. இப்போ அங்க சிகிச்சையில 40க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம யாரும் இறக்கல. வெளியில இருந்து பிராட் டெட் தான் இப்ப இந்த எல்லாமே நிற்கிறது. எல்லாமே இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டவர்களுடைய உடல்கள் தான். இப்போ இன்னமும் கிரிட்டிக்கலா எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார்? 40 பேருக்கு மேல இருக்காங்க. கிரிட்டிக்கல்ல இப்ப எல்லாருமே அவங்க எல்லாமே ஸ்டேபிளா இருக்காங்க. சரி, இப்போ கூடுதலாக அந்த சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு? அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து வர்ற உடல்கள் தான் இப்போ ஒன்னொன்னா வந்துனே இருக்கு. அந்த வகையில் இதுவரை வந்த உடல்களின் எண்ணிக்கை 31. இன்னும் கூட வரும்ன்ற மாதிரி அங்கிருந்து எடுத்துட்டு வரவங்க சொல்றத பாக்குறப்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப சிகிச்சையில இருக்கிறவங்க அது மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைக்கு போகாமல் பெரிய ஆபத்தான கட்டத்துல எதுவும் சிகிச்சை இல்ல. சரி, இப்போ எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சார் சிகிச்சைக்காக? மொத்தமாக 31 உடல்கள் அங்கு பாதிப்பு ஏற்பட்ட இடத்திலிருந்து கிடைக்கப்பெற்றிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் கொடுத்திருக்கிறார். அதில் 6 குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் என்ற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். சுமார் 40 பேர் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும், ஆனால் அவர்களுடைய உடல்நிலை ஸ்டேபிளாக இருக்கிறது என்ற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறார். அதே